குருநாதா. அனைவரும் அமருங்கள். என்ன 5 நாட்கள் வகுப்புகள் முடிந்து இன்று எதற்கு 6வது நாளாக வகுப்புகள்? இந்த கேள்விதானே உங்கள் எல்லோர் மனதிலும்? ஆம் குருநாதா, தாங்கள் தீர்க்கதரிசிதான். எங்கள் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லிவிட்டீர்கள். நானும் உங்கள் அனைவரையும் போல் ஒரு வித்தியார்த்தியாக இருந்து ஆசானானவன் தானே. உங்களின் உள்ள குறிப்பை நான் அறிவேன். 2 நாட்கள் விடுமுறை, இந்த நாட்களில் மற்ற அகத்து பணிகள் என்றும் கொஞ்சம் ஓய்வு என்றும் வகைப்படுத்தி வைத்திருப்பீர்கள். அதிலும் இதோ நிற்கிறான் பாருங்கள், விடுமுறை நாட்கள் 2லும் ஓய்வுக்குத்தான் பிரதானம் கொடுப்பான். அச்சோ குருநாதா, அடியேனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்ல எப்படி மனம் வந்தது? தங்கள் சேவையிலேயே நித்தமும் இருப்பவன் நான். என்றும் தங்களின் பணி செய்வதே என் கடன். மொத்தத்தில் நீ எனக்கு தீர்க்க முடியாத கடன். சரி, போகட்டும். மாணவர்களே, மொத்தத்தில் உங்களின் விடுமுறை நாளில் உங்களை இங்கு வரவழைத்து விட்டேன். சரி, நேரடியாகவே விஷயத்திற்கு வருகிறேன். இன்று நான் பாடம் எதையும் போதிக்கப் போவதில்லை. உங்களுக்கு வேறு எதுவும் வேலை கொடுக்க போவதும் இல்லை. என்ன குருநாதா இது? தாங்கள் சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆம் குருநாதா, தாங்கள் இன்று ஏதேனும் விசேஷமான பாடத்தை போதித்து அதன் மூலம் எங்களின் அறிவு கூர்மையை பட்டை தீட்டப் போகிறீர்கள் என்ற எதிர்பார்ப்பில் அல்லவா இருந்தோம். ஒரு விதத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு வீண் போக போவதில்லை. அறிவு கூர்மையை பட்டை தீட்டுவதற்கு முன்பு செய்யக்கூடிய ஆயத்த நிகழ்ச்சி ஒன்று என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். தாங்கள் சொல்ல சொல்ல ஆவல் அதிகரிக்கிறது குருநாதா. விரைவாக சொல்லி அருள வேண்டும் குருநாதா. சொல்கிறேன். சதசுகள் பல இடங்களில் அவ்வப்போது நடைபெறுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சில நேரங்களில் அதில் பங்கேற்று பலவிதமான அனுபவங்களை பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள். ஆனால் நான் இப்போது சொல்லப்போவது 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அகண்ட மகா சதஸ். ஒரு வாரம் நடக்கக்கூடியது. அதுவும் எங்கே நடக்க இருக்கிறது தெரியுமா? காசியில், உத்தரகாசியில். அதாவது வடதேசத்து காசியில். என்ன குருநாதா, வடதேசத்து காசியிலா? ஆம், அதேதான். எதிர்வரும் மாதத்தில் அம்மகா சதஸ் தொடங்க இருக்கிறது. குருநாதா, இப்போதுதான் ஞாபகம் வருகிறது. அடியனுடைய அம்மான், அதாவது மாமா, காசியில் உள்ள பண்டிதர்களில் ஒருவர்தான். சிறந்த வித்வத்துடையவர்தான். ஆனால் அவர் பெருமுயற்சி எடுத்தும் இது போன்ற மகா சதஸில் பங்கு பெற முடியாமல் ஆதங்கப்பட்டிருக்கிறார். மகாதேவ பண்டிதர் என்பது அவரது பெயர். இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால், உனது மாமா மகாதேவ பண்டிதருக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் என் மூலம் உனக்கு கிடைக்கப் போகிறது. அந்த சதஸை நேரே இருந்து பங்கு பெறப் போகும் அனுபவம் உனக்கு வாய்க்கப் போகிறது. குருநாதா, அடியன் மிகவும் தன்யனானேன். உட்கார். மாணவர்களே, இந்த சதஸ் முழுக்க ஆசான்களுக்கு பிராதானியம் கொடுத்து அவர்கள் மட்டும் பங்கேற்கத்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் எனக்கு மட்டும் மாணவர்களையும் அழைத்து வரலாம் என்ற விசேஷ சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த யாதவ பிரகாசனின் மேதா விலாசம். இதில் பங்கேற்க போகும் உங்களில் பலர் பிற்காலத்தில் ஆசானாக போகும் விசேஷ பாக்கியம் பெறப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அங்குள்ள பண்டிதர்களுக்கு ஏற்பட போகிறது. ஒரு ஆசான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பயிற்சியை, முக்கியமாக சதஸில் எப்படி விவாதிக்க வேண்டும் என்ற பயிற்சியை நான், இந்த யாதவ பிரகாசன், உங்களுக்கு அந்த சதஸின் மூலம் அளிக்க இருக்கிறேன். பாக்கியம் குருநாதா,
அஹோபாக்கியம். தங்களுடன் வர இன்றே சித்தமாக இருக்கிறோம். இது எங்களுக்கு கிடைத்த பெரும் பேறு சுவாமி. அடியேன் அவசியம் வருகிறேன். தாங்கள் சொல்லும் போதே என் தேகமெல்லாம் சிலிர்க்கிறது சுவாமி. அவசியம் அடியேன் வர இருக்கிறேன் சுவாமி. வரத்தானே போகிறீர்கள்? வந்து பேரானந்த அனுபவம் பெறத்தானே போகிறீர்கள்? என்ன ராமானுஜா, உன்னிடமிருந்து ஒரு பதிலையும் காணோம். பெரும் பேற்றை பெறப்போவதில் உனக்கு சந்தேகம் ஏதாவது இருக்கிறதா? குருநாதா, காசிக்கு வரும் பட்சத்தில் நிச்சயம் பெரும் பேறு பெறுவேன். வராத போது எப்படி பேறு பெற முடியும் என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன சொல்கிறாய் நீ? ஆம் சுவாமி, அப்பா போன பிற்பாடு குடும்பமே தனிமைப்பட்டு போனதாக உணர்கிறேன். காசியோ நெடுந்தூர பயணம், மேலும் சென்று வர பல நாட்கள் ஆகும். அதுவரை தாயாரும் அடியேனின் பத்தினியும் தனித்திருக்க வேண்டுமே. இந்நிலையில் அடியேன் வருவது மிகவும் கடினம் என்றே தோன்றுகிறது. அம்மாவும் அனுமதி தருவார்களா என்பது சந்தேகமே. நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ராமானுஜா. நீ சதஸில் கலந்து கொள்வது மிக மிக முக்கியம். நீ இந்த காசி யாத்திரையில் அவசியம் பங்கு பெற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உன்னை மனதில் வைத்துத்தான் இந்த சதஸையே திட்டமிட்டிருக்கிறேன். என்ன கைலாசம், நான் சொன்னது சரிதானே? குருநாதா, நேற்று வரை தாங்கள் என்ன நினைத்தீர்களோ சொன்னீர்களோ, ஆனால் இப்போது சொன்னீர்களே, மிகவும் சரி. சரியோ சரி. ராமானுஜா, இந்த யாத்திரையில் நீ முக்கியமானவன். ராமானுஜா, என்ன மீண்டும் மீண்டும் யோசிக்கிறாய்? எவ்வளவு பெரிய பாக்கியம் குருநாதரால் கிடைக்கப் போகிறது. அதை போய் அலட்சியப்படுத்துகிறாயே. உப்புச்சப்பில்லாத காரணத்தை கூறி குருநாதர் வார்த்தையை தவிர்க்க பார்க்கிறாயா? இல்லை இல்லை, குருநாதர் வார்த்தைகளை அலட்சியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் எனக்கு கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்கிறது. குடும்ப பாதுகாப்பு, அது பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். மற்றபடி சதஸில் கலந்து கொள்வது என்பதில் அடியேனுக்கு மிகுந்த உகப்பே உள்ளது. அப்புறம் என்ன, பாதுகாப்பை பற்றி நீ ஏன் யோசிக்க வேண்டும்? நீ என்ன தனி ஆளா? உன்னை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கிறது. அதுவும் இந்த காஞ்சியில் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் பக்கபலமாகவும் பாதுகாப்பு வேலியாகவும் ஒருவர் இருக்கிறாரே. அவர் பல 100 பேர்களுக்கு சமமானவராயிற்றே. அவர் பாதுகாப்பு வளையத்தை மீறி யாரும் எந்த உபத்திரவமும் செய்துவிட முடியாது உன் குடும்பத்தாருக்கு. என்ன, நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்று இன்னுமா புரியவில்லை? திருக்கச்சி நம்பியைத்தான் குறிப்பிட்டேன். அவர்தான் உனக்கு ஒன்று என்றால் ஓடோடி வந்து உதவிகள் செய்வாரே. அச்சச்சோ, நம்பி சுவாமிகளுக்கு அடியேன் தான் உதவிகரமாக இருப்பது முறை. அடியேன் போய் அவரை உதவி செய்ய கோருவதா? அது முறையாகாது சுவாமி. அடாடாடாடாடாடா, என்ன பரிவு, என்ன ஒரு அந்யோன்யம்! நீ அவரை புகழ்வதும் அவர் உன்னை புகழ்வதும் மாறி மாறி உங்களுக்குள் இருக்கிற பரிமாற்றம் இருக்கிறதே, அது வேறு யாருக்கும் வராது. அதுவும் சமீபத்தில் நடந்ததே காட்சி பரிமாற்றம். கூட்டமாய் சாதித்த பிரம்ம ரக்ஷஸ் தோஷ நிவர்த்தி இருக்கிறதே, அந்த பிரமிப்பிலிருந்து நான் இன்னும் மீளவே இல்லை. சுவாமி, அதில் என் பங்கு என்று அடியேன் எதையும் நினைக்கவில்லை. அது பற்றி முன்பே அடியேன் தங்களிடம் தெரிவித்ததுதான். அனைத்தும் அந்த வரதனின் சங்கல்பம். வரதனின் சங்கல்பமோ வரதனின் காரியதரிசி சங்கல்பமோ நான் அறிவேன். சரி, அதை விடு. நீ காசிக்கு வருகிறாயா இல்லையா? கோவிந்தா, உனக்கு காசிக்கு வர விருப்பம் தானே? எவ்வளவு பெரிய சதஸ்! அதில் தாங்கள் நடுநாயகமாக சதஸ் நிறைவடையும் போது நாங்கள் எல்லோரும் அடையப் போகும் உயர்நிலை, இதையெல்லாம் இப்போதே அடியனின் மனம் எண்ணி எண்ணி வேகிறது குருநாதா. அவசியம் அடியேன் வந்தே தீருவேன். பார்த்தாயா உன் தம்பி கோவிந்தனின் ஆர்வத்தை? உனக்கும் அந்த ஆர்வம் இருக்க வேண்டாமா?
நீ என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ எல்லோரும் வருகிறார்கள். நீயும் காசிக்கு வருகிறாய். என்ன கோவிந்தா? ஆம் சுவாமி. அடியேன் நிச்சயம் என் பெரியம்மாவிடம் பேசி அனுமதி வாங்கி விடுகிறேன். அண்ணா நிச்சயம் நம்மோடு காசிக்கு வருவார். பலே பலே, நீ விவேகி, நீ சாமர்த்தியசாலி. ராமானுஜா, பிறகென்ன, கவலைப்படாமல் என்னோடு வா. பிறகு கவலையற்ற பெரும் பயனை நீ அடைவாய். இல்லையா கைலாசம்? உண்மை குருநாதா, உண்மை உண்மை. சரி, நாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். புறப்படுங்கள். வருகிறோம் குருநாதா. எப்படி குருநாதா? அருமையாக பேசி பழம் நழுவி பாலில் விழும்படி செய்து விட்டீர்கள். இல்லை இல்லை, கருங்கல் நழுவி கங்கையில் விழப்போகிறது. சரி குருநாதா, எப்படி தங்கள் மனம் மாறியது? என்னவென்று சொல்வதடா? சில நேரங்களில் ரஜோகுணம் மிஞ்சி சத்வகுணம் அழுத்தும் என்பார்கள். பல நேரம் தமோகுணம் மேலெழும்பி ரஜோகுணத்தையும் சத்வகுணத்தையும் கவ்வி விழுங்கிவிடும் என்பார்கள். என்ன குருநாதா, சத்துவகுணம் என்கிறீர்கள், தமோகுணம் என்கிறீர்கள், ரஜோகுணம் என்கிறீர்கள், விழுங்கி ஏப்பம் விடும் என்கிறீர்கள். ஒன்றுமே புரியவில்லையே. உனக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன். என்னுள் இருக்கும் நல்ல குணத்தை உன்னை போன்றவர்களின் கெட்ட சிந்தை உள் நுழைந்து அழுத்தி உன் எண்ணமே மேலோங்கி நிற்கும் என்கிறேன். இப்போது நன்கு புரிந்திருக்குமே. அப்படி சொல்லாதீர்கள் குருநாதா. என் சிந்தை உங்களுக்குள் நுழைவதால் தங்கள் சித்தம் கலங்கப் போவதில்லை. மாறாக தங்கள் சித்தாந்தம் நன்கு ஸ்புடம் போட்டு விளங்கப் போகிறது. தாங்கள் அதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள். ராமானுஜன் என்ற சிறு அக்னி பொறி ஆரம்பத்திலேயே பூரணமாக அழிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அது தங்கள் சித்தாந்த ஆரண்யத்தையே பொசுக்கி அழித்து விடும் குருநாதா. என்னென்னவோ சொல்கிறாயப்பா. என் சித்தம் தெளிகிறதோ இல்லையோ, பித்தம் பிடிக்காமல் இருந்தால் சரி. என்ன ராமானுஜா, நீதான் இப்பொழுது குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறாய். ஆனால் பெரிய பெரிய முடிவுகளை எடுத்துள்ளாய். யாரிடமும் எதுவும் கலந்து ஆலோசிக்காமல். என்னம்மா இப்படி ஒரு பழியை சுமத்துகிறாய்? பொதுவாக உன்னிடம் கேட்காமல் அடியேன் எந்த முடிவும் எடுத்ததில்லை. அப்படியா? ஏதோ காசிக்கு போக போவதாக கேள்விப்பட்டேன். உன் குருநாதர் உன்னை அழைத்து செல்கிறாராமே? அம்மா, இது அடியேனின் முடிவல்ல. இது குருநாதரின் கட்டளை. அந்த கட்டளையை ஒரு சிஷ்யனாக பூர்த்தி செய்ய வேண்டியது அடியேனின் கடமை. சுவாமி, நாம் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை விளக்கி செல்வதை தவிர்க்கலாமே. தஞ்சா, உங்கள் மனநிலையும் உங்கள் நோக்கமும் அடியேன் அறியாமல் இல்லை. அடியேனும் இந்த பயணத்தை தவிர்க்கத்தான் முயன்றேன். இது ஒரு சாதாரண புண்ணியஸ்தலத்திற்கு செல்லும் க்ஷேத்ராடனமாக இருந்திருந்தால் இந்த பயணத்திலிருந்து அடியேன் விடுவித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் காசியில் நடக்க இருப்பதோ மிகப்பெரிய சதஸ். அதற்கு நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து பல பண்டிதர்களும் வேத விற்பன்னர்களும் வர இருக்கிறார்கள். அதனால் யாதவ பிரகாச சுவாமிகள் அடியேனும் அவசியம் வந்தே ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டதனால் மறுத்து பேச இயலவில்லை அம்மா. இது பாடத்தில் அடியேன் பயிலும் ஒரு பகுதியாகிவிட்டது. ஏதேதோ விளக்கம் சொல்கிறாய். ஆனால் இப்பொழுதுதான் உணர்கிறேன், ஒருவேளை நான் செய்தது தவறோ என்று. எதையம்மா சொல்கிறாய்? தஞ்சா பல சமயங்கள் வியாபித்தது உண்டு. பாடசாலை பாடசாலை என்று அங்கே சென்று விடுகிறார். என் தந்தை திரவிய வியாபார ஏற்பாடு செய்தும் அதை நிராகரித்து விட்டார் என்றெல்லாம். நீ மேலும் மேலும் படிக்கிறேன் படிக்கிறேன் என்கிறாய். ஆனால் அகத்திலோ நாங்கள் 2 பெண்கள் தனியாக இருக்கிறோம். நீ எப்பொழுது காசிக்கு சென்று எப்பொழுது திரும்பி, அதுவரை நாங்கள் இருவரும் எப்படி தனித்திருப்பது? இதையெல்லாம் நினைத்து பார்த்தாயா? பெரியம்மா, நீங்கள் தேவையில்லாமல் கவலை கொள்ள வேண்டாம். ராமானுஜர் அண்ணாவுடன் நானும் தானே போகப் போகிறேன். கோவிந்தா, முதலில் நான் என்ன சொல்கிறேன் என்பதை புரிந்து கொள். ராமானுஜன் இல்லாத நாட்களில் நாங்கள் இங்கு எப்படி தனித்திருப்பது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மேலும் ராமானுஜனையே போக வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உன்னை மட்டும் போக சம்மதிப்பேனா? என்ன பெரியம்மா இப்படி சொல்கிறீர்கள்? இது ஒரு அரிய வாய்ப்பு. நான் என் அம்மா அப்பாவிடம் மிகவும் பிரயத்தனப்பட்டு காசி செல்வதற்கு சம்மதம் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் என்னவென்றால்
இருவரும் போக வேண்டாம் என்று சொல்கிறீர்களே? கோவிந்தா, எனக்கு நீ வேறு, ராமானுஜன் வேறு என்று கிடையாது. இருவரையும் ஒன்றாகத்தான் நினைக்கிறேன். நீங்கள் இருவரும் காசிக்கு செல்வதில் எனக்கு உடன்பாடில்லை. யாதவ பிரகாச சுவாமிகள் உங்களுக்கு குரு என்றால் நான் உங்களுக்கு அம்மா. உன் குருவை கேட்டுப்பார், தாய் சொல்லை தட்டாதே என்றுதான் அவரும் சொல்வார். பெரியம்மா, நான் என் பெற்றோர்களிடம் விரிவாக பேசிவிட்டேன். அவர்கள் வந்து உங்களுடன் இருப்பதற்கான ஏற்பாடையும் செய்துவிட்டேன். அதனால் தனியாக இருக்க வேண்டும் என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். அதெல்லாம் சரி வராது கோவிந்தா. வரும், நான் இருக்கிறேன். நீங்கள் ஏன் கவலை கொள்கிறீர்கள்? காந்திமதி மாமி, முதல் முறையாக உங்களுக்கு இப்படி ஒரு சூழல் வருவதால் உங்கள் தயக்கமும் பயமும் எனக்கு புரிகிறது. என் கல்யாணத்திற்கு முன் என் அகத்தில் நான் இருந்த பொழுது என் அப்பா பல சமயங்களில் இப்படித்தான் பல ஊர்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஏனென்றால் அவர் ஒரு வேத வித்து, 4 வேதங்களும் தெரிந்தவர். சோமசேகர சர்மா என்றால் வேத விற்பனர்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தம். அப்பொழுதெல்லாம் நானும் என் அம்மாவும் தனியாகத்தான் இருந்திருக்கிறோம். ராமானுஜனை பொறுத்தவரை இதைப்போல் ஒரு வாய்ப்பை தவற விடுவது தவறு. இதைப்போல் 4 இடங்களுக்கு சென்றால்தான் இவனுக்கு ஒரு நல்ல அனுபவம் ஏற்படும். மற்றவர்களுக்கும் இவன் கீர்த்தி புலப்படும். அது மட்டுமல்ல, நாளையே ராமானுஜன் ஒரு ஆசானாக உருவெடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட பயணங்கள் அத்தியாவசியமாகிவிடும். தஞ்சா, உனக்கும் சொல்கிறேன், இவன் புகழ் பெற்றால் அதில் உனக்கு நிச்சயம் பங்கும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். அதனால் அவனை கட்டுப்படுத்தி ஒரு எல்லைக்குள், ஒரு சிறு வட்டத்திற்குள் நிறுத்திவிடாதே. என்ன மாமி, நீங்களும் திருக்கச்சி நம்பி சுவாமிகளைப் போலவே பேசுகிறீர்கள்? நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழும் சந்தர்ப்பமே இல்லாமல் ஆகிவிடும் போலிருக்கிறதே. தஞ்சா, திருக்கச்சி நம்பி சுவாமிகள் சொல்வதிலும் எந்த தவறும் இல்லை. இப்போது மாமி சொல்வதிலும் எந்த தவறும் இல்லை. மிகவும் யதார்த்தமாகத்தான் மாமி பேசுகிறார். அதற்கு காரணம், அவர் அகத்துக்காரர் அவரை பக்குவப்படுத்தி இருக்கிறார். அந்த பக்குவம் உங்கள் இருவருக்கும் இன்னும் வரவில்லை. நீங்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம். ராமானுஜன் நல்லபடியாக சென்று வரட்டும். உங்கள் துணைக்கு நான் இருக்கிறேன். உங்கள் வீண் பிடிவாதத்தால் இவர்களுடைய எதிர்காலத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அதற்காக நாளை நீங்களே வருந்த வேண்டி வரும். என்னவோ ஏதேதோ காரணமும் சமாதானமும் சொல்கிறீர்கள். அவரவர் இஷ்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஏதோ அரைமனதுடன் சம்மதம் தெரிவித்தாலும் ஓரிரு தினங்களில் அவர்களின் மனம் மாறி முழு சம்மதமும் கிடைத்துவிடும். அனுபவபூர்வமாக சொல்கிறேன். அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். என்ன மாமி இது? நீங்கள் இவர் காசிக்கு செல்வதை எப்படியாவது தடுத்து விடுவீர்கள் என்று எதிர்பார்த்தால் நீங்களும் இவர்களுக்கு சாதகமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை தஞ்சா, நாம் எந்த அளவிற்கு கட்டுப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு அவர்களும் விடுபட்டு செல்ல துணிவார்கள். அதுதான் மனித இயல்பு. ராமானுஜன் காசிக்கு சென்று வரட்டும். பிரிந்திருந்தால்தான் ஒருவருடைய மதிப்பு தெரியும், அன்பும் கூடும். இப்பொழுது நீ சம்மதம் தெரிவித்தால் அதுவே அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உன் மீதுள்ள மதிப்பும் கூடும். திரும்பி வந்த பின் அன்பும் கூடும். இது நடக்கிறதா இல்லையா என்று பார். சரி, நானும் புறப்படுகிறேன். வழக்கம் போல் கோயிலில் சந்திக்கலாம். இது என்ன ஆச்சரியம்! ஓலைகளை தேட வந்தால் திவ்ய தம்பதிகளான தாயாரும் பெருமாளும் சேர்ந்து சேவை சாதிக்கிறார்களே.
என்னே அடியேனின் பாக்கியம். பல வருடங்களுக்கு முன்பு அடியேன் ஆச்சாரியரை தரிசிக்க ஸ்ரீரங்கம் சென்றிருந்த போது திருமலை நம்பி சுவாமிகளும் வந்திருந்தார். திருவேங்கட மலையிலிருந்து ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருவுருவத்தை ஆச்சாரியருக்கு அன்பளிப்பாக கொடுக்க அதை இந்த கடையேனுக்கு ஆச்சாரியர் கொடுத்து விட்டார். ஆச்சாரியர் உகந்து கொடுத்த விக்கிரகம் ஆயிற்றே, இதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று பெட்டிக்குள் வைத்தேன். வரதனின் சேவையில் மறந்தே போய்விட்டேன். பெட்டியில் பத்திரப்படுத்தினால் மட்டும் போதாது, பக்தி பரவசத்தோடு பூஜையும் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீனிவாச பெருமானும் பத்மாவதி தாயாரும் என்று அடியேனின் கண்களில் பட்டு அடியேனுக்கு உணர்த்தி விட்டார்கள். அடியேனின் பாக்கியமே பாக்கியம். அடியேன் தாசன். வந்தனம் சுவாமி. வந்தனம் ராமானுஜா. இன்று என்ன அடுத்தடுத்து ஆச்சரியங்களை கொடுக்கும் நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று நீ இவ்வேளையில் அடியேனை தேடி இங்கு வந்திருப்பது. சொல் ராமானுஜா, ஏதாவது முக்கியமான விஷயமா? சுவாமி, இன்று இரவே தங்களை தரிசித்து அவசியம் தெரியப்படுத்த வேண்டிய அவசரம். அதனால்தான் புறப்பட்டு வந்தேன். நாளை காலை அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு காசிக்கு செல்ல இருக்கிறேன். வடகாசிக்கு கங்கா யாத்திரையாக புறப்படுகிறேன். என்ன ராமானுஜா, காசிக்கு செல்வதை சர்வசாதாரணமாக சொல்கிறாய்? நெடுந்தூர பயணமாயிற்றே அது. இங்கே நம் திராவிட தேசத்தில் இருக்கும் ஸ்ரீரங்கத்திற்கு புறப்படவே பல முன்னேற்பாடுகளை செய்துவிட்டுத்தான் புறப்படுகிறோம். ஆனால் நீ காசிக்கு செல்வதை சட்டென்று சொல்கிறாய். ஒருவேளை உன் தந்தையாருக்கு ஏதேனும் தர்ப்பணம் கொடுக்கப் போகிறாயா? புரிகிறது சுவாமி. நம்மில் காசிக்கு சென்று ததி தர்ப்பணாதிகள் செய்வது வழக்கத்தில் இல்லை. கயா கஷேத்திரத்திற்கு சென்றுதான் கொடுக்க வேண்டும். ஆனால் அடியேன் வடகாசிக்கு செல்வது குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகளால் தான். ஓ, அதுதான் விஷயமா? அப்படியென்றால் கோவிந்தனும் உன்னுடன் நிச்சயம் வருவான் அல்லவா? ஆம் சுவாமி. ராமானுஜா, இது நீ அவசரப்பட்டு எடுத்த முடிவோ என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. இதுவரை இதை பற்றி நீ அடியேனிடம் தெரிவிக்கவே இல்லையே. தாங்கள் குறிப்பிட்டது உண்மைதான் சுவாமி. அவசரப்பட்டு முடிவெடுத்ததுதான். முதலில் அடியேன் காசிக்கு செல்வதாகவே இல்லை. அடியேனால் யூகிக்க முடிகிறது. இதற்கு காந்திமதி தாயார் சம்மதம் தெரிவிப்பது என்பது எளிதில் நடக்கக்கூடிய காரியம் அல்லவே. உன் தாயாரும் உன் பாரியாலும் இதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார்களா? இவ்வளவு நாட்களாக இதை பற்றி தங்களிடம் கூறாமல் இப்போது அவசரமாக வந்ததற்கு காரணம் இதுதான். அம்மா முதலில் சம்மதிக்கவே இல்லை. கோவிந்தன் மிகவும் வலியுறுத்தி அவனோடு அடியேன் வரவேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தான். பலரும் சொல்லி வேறு வழியில்லாமல் நேற்றுதான் தாயார் காசிக்கு செல்ல சம்மதம் தெரிவித்தார். இப்பவும் தஞ்சாவிற்கு அடியேன் காசிக்கு செல்வதில் உடன்பாடு இல்லைதான். என்ன செய்வது? யாதவ பிரகாச சுவாமிகள் அடியேன் காசிக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். ஓ, இவ்வளவு நடந்திருக்கிறதா? பிரம்மரட்சசின் விஷயத்தால் யாதவ பிரகாசர் உன் மீது சற்று வெறுப்புடன் இருப்பதாக இதற்கு முன்பு நீ தெரிவித்திருந்தாய். அப்படிப்பட்டவர் உன்னை தன்னுடன் காசி யாத்திரைக்கு அழைத்துச் செல்ல வாஞ்சையுடன் இருக்கிறார் என்றால் அதற்கு மதிப்பளிக்க வேண்டியது அவசியம்தான். இருப்பினும் அடியேன் காசிக்கு போவதா என்று யோசிக்கிறீர்களா சுவாமி? இல்லை ராமானுஜா, நீ காசிக்கு செல்வதில் அடியேனுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் யாதவ பிரகாசரின் கைப்பாவையாக இருக்கும் கோவிந்தன் காசி யாத்திரைக்கு செல்வதுதான் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறது. தங்களின் மன சஞ்சலம் ஒரு விதத்தில் நியாயமானதுதான் சுவாமி. தாங்கள் இதை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அடியேனுக்கும் அதன் அவசியம் என்னவென்று புரிகிறது. காலத்தின் கட்டாயம், விதியின் வீரியம் பிராராப்தப்படி நடக்கத்தானே செய்யும். எதிலும் ஒரு லீலையை அந்த வரதன் அரங்கேற்றுகிறான். அளவில்லா திருவிளையாடல்களை புரிபவனாயிற்றே அவன். சுவாமி, ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து இங்கு வந்த பிறகு தங்களின் சங்கத்தைப் போலவே அனுதினமும் வரதனை சேவிப்பதும் அவனுக்கு சேவைகள் செய்வதும் அடியேன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆகிவிட்டது. இந்நிலையில் நிர்பந்தத்தின் காரணமாக வடகாசிக்கு சென்றாலும் வரதனை பாராது அவ்வளவு காலம் இருப்பது என்பது எப்படி சாத்தியமாக போகிறது என்று புலனாகவில்லை சுவாமி. இப்படியுமா தன் பக்தனை சோதித்து பார்ப்பான் அந்த வரதன்? அவன் செய்வான்.
சோதிப்பதும் அதற்கு பிறகு அதையே சாதனையாக்கி காட்டுவதிலும் வல்லவனாயிற்றே அந்த வரதன். வேண்டாம் என்று தள்ளி வைத்து பிறகு தாயைப் போல் கருணை கொண்டு ஆதரவாக சேர்த்துக் கொள்வதும் அவனுக்கு கைவந்த கலையாயிற்றே. இதில் அடியேனுக்கும் சொந்த அனுபவங்கள் நிறைய உண்டு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ இப்பொழுது உன் உள்ளம் உருகி புலம்பியதில் அடியேனுக்கு அதில் ஒரு விஷயத்தை உணர்த்தி இருக்கிறான் அந்த வரதன். நீ சற்று பொறு, அடியேன் வந்து விடுகிறேன். ராமானுஜா, இந்த பெட்டியை திறந்து பார். என்ன ராமானுஜா, அப்படி பார்க்கிறாய்? இவர்கள் வேறு யாரும் அல்ல, வரதனின் சொரூபமான ஸ்ரீனிவாசனும் பெருந்தேவி தாயாரான பத்மாவதி தாயாரும் தான். தம்பதி சமேதராக காட்சியளிக்கிறார்கள். யாதவ பிரகாசரோடு காசி யாத்திரைக்கு நீ செல்லும் பொழுது இவர்கள் இருவரும் உனக்கு ஒரு ரட்சையாக, பாதுகாப்பாக, உறுதுணையாக இருக்கட்டும். காஞ்சி வரதனையும் தாயாரையும் விட்டு செல்கிறோமே என்ற சிந்தனை இனி உனக்கு வேண்டாம். யாத்திரையை சுமூகமாக முடித்து நீ காஞ்சியம்பதி திரும்பியதும் இவர்களை அடியேனிடம் நீ சேர்ப்பித்து விடு. மிக்க நன்றி சுவாமி, மிக்க நன்றி. ஒப்பற்ற ஆச்சாரிய புருஷர்களை சங்கமாக பெற்றவன் எதைத்தான் அடைய முடியாது, அனைத்தும் அவன் கைவரப் பெறும். ராமானுஜா, மற்றும் ஒரு விஷயம். உனக்கு வழித்துணையாகவும் ரட்சையாகவும் அடியேன் இவர்களை அளித்தது போல கோவிந்தனுக்கும் ஒரு ரக்ஷா மந்திரமாக அடியேன் ஒரு பாசுரத்தை உன்னிடம் சொல்கிறேன். அதை நித்தியப்படி கோவிந்தனிடம் சேவிக்கச் சொல். அதற்கு பிறகு வரதனின் திருவுளம் என்னவோ அதன்படியே நடக்கட்டும். பாசுரத்தை செவிகுளிர சாதித்தருள வேண்டும் சுவாமி. ஏற்றான் புள்ளூர்ந்தான், எயிலறிந்தான் மார்பிடந்தான், நீற்றான் நிழல்மணி வண்ணத்தான், கூற்றொருபால் மங்கையான், பூமகளான் வார்சடையான், நீள்முடியான் கங்கையான், நீள்கழலான் காப்பு. இதுதான் அந்த காப்பு, அதாவது ரட்சை பாசுரம். பொய்கையாழ்வார் அருளிய முதல் திருவந்தாதி. இதை என்றும் மறவாமல் கோவிந்தனை ஸ்ரத்தையுடன் சேவிக்கச் சொல். நிச்சயம் சுவாமி, தங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன் சுவாமி. சுவாமி, மேலும் ஒன்றை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதில்லை. அடியேனின் கிரகத்திற்கும் தாங்களே பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும். தந்தை பரமபதத்தை அடைந்த பின்னால் வெகு நாட்கள் தாயை பிரிந்து வெகு தூரம் செல்வது இதுதான் முதல் முறை. கவலைப்படாதே ராமானுஜா, வரதனின் திருவடியும் உனது கிரகமும் என்றும் அடியேனின் கண் பார்வையில் இருக்கும். நன்றி சுவாமி. சுவாமி, அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சற்று பொறு ராமானுஜா. ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாசரை தரிசித்து அவர்களுக்கு ஆராதனம் செய்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இங்கு எங்கோ ஒரு மூலையில் மறைந்திருந்திருக்கிறார்கள். அதனால் அடியேன் அவர்களுக்கு குறைந்தபட்சம் பசும்பாலாவது அம்சி செய்துவிட்டு தருகிறேன். அதுவே அடியேன் செய்யும் பெரும் பாக்கியம். நீ காசிக்கு சென்று வரும் வரை இனி இவர்கள் உன்னுடையவர்கள்தான். அடியேன் சென்று பசும்பாலை காய்ச்சி விட்டு வருகிறேன். சரி சுவாமி. என்ன, புறப்படுவதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்து விட்டீர்களா? முக்கியமாக ஆகார விஷயங்கள், பருப்பு பொடி, புளிக்காய்ச்சல், அவல் பொரி, நெற்பொரி இத்தியாதி இத்தியாதி. என்ன சுவாமி, மீண்டும் பழையபடி மாறிவிட்டீர்களா? இல்லை பெரிய பிராட்டி, இவையெல்லாம் எனக்காக கேட்கவில்லை. நான் அடியோடு மாறி வெகு காலம் ஆகிவிட்டது. நெடுந்தூர பயணமாக இருப்பதால் இவையெல்லாம் இவர்களுக்கு அவசியம் தேவைப்படும். இவர்கள் செல்வதோ ஒரு சந்நியாசியுடன். அவரோ அவருக்குண்டான உணவு வகைகளைத்தான் எடுத்து செல்வார். பொதுவாக கனிகளாக இருக்கும். மற்றவர்களை பற்றிய சிந்தனை பொதுவாக அவர்களுக்கு இருக்காது. அதனால் முடிந்தவரை நமக்கு தேவையான உணவை நாமே எடுத்து செல்வதுதான் சரி. ராமானுஜா, அங்கு காசிக்கு சென்றதும் என் நண்பன் சந்திரசேகர சர்மாவை சென்று பார். ஒரு காலத்தில் என்னுடன் பாடசாலையில் படித்தவன். பிறகு காசிக்கு சென்று அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்டான். ஆனால் இருவரும் இதுவரை தொடர்பில் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். காசியில் இருந்து
அவனுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இங்கு வந்தால் நான் அவர்களுக்கு உதவி புரிவேன். அதேபோல் இங்கிருந்து யாராவது எனக்கு வேண்டப்பட்டவர்கள் அங்கு சென்றால் அவன் உதவுவான். அவனும் ஒரு வேத வித்து, காசியில் மிகவும் பிரசித்தி பெற்றவன். சித்தப்பா, நீங்கள் கூறுவதெல்லாம் சரிதான். ஆனால் அடியேனோ அடியேனின் குருநாதருடன் இருப்பேன். அதனால் மற்றவர்களை சந்திக்கும் வாய்ப்பு அடியேனுக்கு கிடைக்குமா என்பது தெரியவில்லை. உனக்கு கிடைக்காவிட்டால் என்ன, அந்த சதஸுக்கு அவனும் வருவான். உன்னை சந்திக்க சொல்கிறேன். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் நீ செய்ய வேண்டிய முக்கிய காரியம் ஒன்று இருக்கிறது. இப்பொழுதுதான் நீ முதல் முறையாக காசிக்கு செல்கிறாய். அங்கு அத்திம்பேருக்கு நீ தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அது முக்தி கஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அங்கு வரை செல்வதால் இந்த காரியத்தையும் செய்துவிட்டு வா. அவசியம் செய்கிறேன். செய்ய மாட்டேன் என்றோ செய்யக்கூடாது என்றோ இல்லை. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவிற்கு இனிதான் முக்தி கிடைக்க வேண்டும் என்பதில்லை. ஸ்ரீவைகுண்டத்தில் அவருக்கு மிகப்பெரிய சேவை கொடுக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் அப்பா அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர், பாகவதோத்தமர், சாஸ்திர விஷயங்களையும் அனுஷ்டானங்களையும் முறையாக பின்பற்றியவர். இவை எல்லாவற்றையும் மீறி பகவானின் நாமாவளியில் அவருக்கு அதீத நம்பிக்கை இருந்தது. அதை சதா சர்வ காலமும் ஹரிநாமத்தை அவர் ஜபித்துக் கொண்டே இருப்பார். இதுதான் அப்பாவிற்கு இருந்த மிகவும் சிரேஷ்டமான குணம். அதனால் அவர் பகவானின் திருவடியை அடைந்திருப்பார். இதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை. இத்தருணத்தில் வேறு ஒரு விஷயத்தையும் அடியேன் சொல்ல விரும்புகிறேன். காசியில் யாருடைய உயிர் பிரிகிறதோ அவர்களுக்கு முக்தி உடனடியாக கிடைக்கும் என்பது ஐதீகம். சராசரியான மனிதன் வேறு எங்காவது மாண்டால் அவனுக்கு தர்ப்பணம், சிரார்த்தம் என்பதெல்லாம் செய்ய வேண்டி உள்ளது. ஆனால் காசியில் உயிர் துறப்பவர்களுக்கோ இதெல்லாம் அவசியமில்லை என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கு காரணம், அங்கு ஒருவர் மடிந்தவுடன் அங்கு குடிகொண்டுள்ள அந்த காசியை பரிபாலித்துக் கொண்டிருக்கும் காசி விஸ்வநாதர் இறந்தவர் உடலின் காதருகே சென்று ராம 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 என்று 3 முறை கூறுவதாக சொல்லப்படுகிறது. அந்த ராமநாமத்தை அவர் சொல்வதால்தான் அந்த ஆத்மாவிற்கு உடனே முக்தியும் கிடைக்கிறது. அதன்பின் அந்த ஆத்மாவிற்கு எந்தவிதமான தர்ப்பணமோ வேறு ஏதோ காரியமோ சடங்குகளோ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் அந்த க்ஷேத்திரத்தின் விசேஷம். இதைத்தான் அப்பா எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பார். அதனால் அவருக்கு முக்தி கிடைத்திருக்குமா என்ற சந்தேகம் தேவையற்றது. ஆனால் அந்த வம்சாவளியில் வருபவர்கள் சில சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு சில காரியங்கள் செய்ய வேண்டியதால் உங்கள் விருப்பப்படி என் குருநாதரிடம் அனுமதி பெற்று காசிக்கு அருகே இருக்கும் ஹரித்வாரத்திற்கு சென்று காசி விஸ்வநாதரிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சரி, நேரமாகிக் கொண்டிருக்கிறது, புறப்படலாம். வருகிறேன். சென்று வாருங்கள். சரி பெரியம்மா, வருகிறேன். வருகிறேன் சித்தப்பா. நல்லது. வருகிறேன். வருகிறேன் அம்மா. காசிக்கு போகப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம். கடகடவென்று அந்த நாள் இன்று வந்துவிட்டதே. பிறகு சீக்கிரம் புறப்பட வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இருந்தேன். இந்த நாளும் ஓடோடி வந்துவிட்டது. ஏனப்பா கைலாசம், காசியை மனதில் வைத்துக்கொண்டு ஏதோ திட்டம் போட்டிருக்கிறாய். அதுவும் நினைப்பதற்கே கலக்கமாக இருக்கும் திட்டம். ஆனால் நீ கொஞ்சம் கூட பதற்றமோ பயமோ இல்லாமல்
காசிக்கு போவதை மிக ஆவலோடு பேசுகிறாயே. காசியில் உள்ள கங்கையில் ராமானுஜனை முடிப்பதற்கு முன்பாக உம்மை கங்கையில் அமுக்கி உம் கதையை முதலில் முடித்து விடுகிறேன். பிறகு பயமோ பதட்டமோ சுத்தமாக போய்விடும். என்னப்பா கைலாசம் இப்படியெல்லாம் சொல்கிறாய்? பிறகு சத்தம் போட்டு பேசி ஊருக்கே காட்டி கொடுத்து விடுவீர் போல இருக்கிறதே. கொஞ்சம் குரலை அமுக்கி பேசும் ஐயா. பயத்தில் ஏதாவது உளறி வைத்தீர், அவ்வளவுதான். சுவாமி, இங்குதான் இருக்கிறீர்களா? மாணவர்கள் அனைவரும் வந்து விட்டார்கள். எல்லாம் தயார். புறப்படலாமா சுவாமி? சபேசா, மாணவர்கள் மட்டும் வந்தால் போதுமா? குருநாதர் வர வேண்டாமா? குருநாதர் தானே குறிப்பிட்ட நேரத்தில் புறப்பட வேண்டும் என்றார். நீண்ட தூரம் போக வேண்டுமே. நீ ஏனடா பரபரப்பாக இருக்கிறாய்? பொறுமை பொறுமை. பூரணம், அவன் சொல்வதும் சரிதான். குறிப்பிட்ட நேரத்தில் புறப்பட்டாக வேண்டும். ஆரம்பம் சரியாக இருந்தால் முடிக்கும் வேலையும் சரியாக இருக்கும். வேண்டாம் கைலாசம், என் வாயை கிளறாதே. அதன் பிறகு உனக்கு தான் கஷ்டம். குருநாதர் எங்கே இருக்கிறார்? நான் சென்று அனைவரும் வந்து விட்டார்கள் என்று தெரிவிக்கட்டுமா? சபேசா, குருநாதர் மடத்தின் உள்தான் இருக்கிறார். ஆனால் ஒரு முக்கியமான சொந்தம் நம் குருநாதரை காண வந்திருக்கிறார்கள். அவரை அலட்சியப்படுத்திவிட்டு குருநாதர் வர முடியாது. குருநாதருக்கு சொந்தமா? யார் அந்த சொந்தம்? யாதவ பிரகாச சுவாமிகளை பெற்ற தாய். என்னவோ காசிக்கு போவதென்றாலே எல்லோருக்கும் ஒருவித பயம் வந்து விடுகிறது. நெடுந்தூர பயணம் அல்லவா? அதுதான் கேள்விப்பட்டவுடன் அவரது தாய் மடத்திற்கே வந்து விட்டார். என்ன யாதவா, இவ்வேளையில் காசியில் கடும் குளிர் இருக்கும். வேளை கெட்ட வேளையில் கங்கையில் இறங்கி ஸ்நானம் செய்து விடாதே. ஆகட்டும் அம்மா, ஆகட்டும். கஷாய மருந்து பொடிகளை எதற்கும் கையிருப்பில் வைத்துக்கொள். போதுமான அளவிற்கு வஸ்திரங்களை எடுத்து வைத்துக் கொண்டு விட்டாயா? வாய் வார்த்தையாக சொல்ல மாட்டாயோ? தலையை மட்டும் ஆட்டுகிறாயே. என்ன பேசுவதம்மா? இத்தோடு இக்கேள்விகளை குறைந்தது 4-5 முறையாவது கேட்டுவிட்டாய். நானும் பொறுமையாக பதில் சொல்லிவிட்டேன். ஏன் 6வது முறையாக சொன்னால் குறைந்து போய்விடுவாயோ? என்னம்மா இது? நான் என்ன சிறு குழந்தையா? பல மாணவர்களுக்கு பாடம் போதிக்கும் ஆசான், பலரையும் கேள்வி கேட்கும் நிலையில் இருப்பவன். அதையெல்லாம் கடந்து பூரண ஞானமுடைய ஒரு சந்நியாசி. தாங்கள் என் தாய் என்பதால் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் இந்த யாதவ பிரகாசன். போதுமடா, நீ யாதவ பிரகாசன் தான், பெரிய ஆசான் தான், சந்நியாசிதான். உனக்கு கீழே 1000 பேர் இருக்கலாம். அவர்களுக்கு நீ உபதேசம் கொடுக்கலாம், தத்துவ விசாரமும் செய்யலாம். ஆனால் இருப்பினும் நீ எனக்கு மகன்தான். ஆம், உனக்கு எந்த தீங்கும் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டியது என் கடமை அல்லவா? அதே போல் எனக்கும் கடமை இருக்கிறதே அம்மா. குறித்த நேரத்தில் புறப்பட வேண்டியது என்னுடைய கடமையல்லவா? இல்லையேல் ஆசான் சொன்ன நேரம் ஒன்று, புறப்படும் நேரம் ஒன்று என்று காலத்தின் மதிப்பை உணராமல் என் சிஷ்யர்களும் என்னையே பின்பற்ற தொடங்கிவிடுவார்கள். அதனால் நான் உடனடியாக புறப்பட்டாக வேண்டும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தாயே. நீ கூறியதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். நமஸ்காரம் குருநாதா. என்னடா? காலம் தப்பி போய் கொண்டிருக்கிறது, புறப்படலாமா என்று பார்த்தீர்களா அம்மா? நான் சொல்லவில்லை? அனைவரும் என் வரவிற்காகத்தான் காத்திருக்கிறார்கள். சரி, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறதா? ஆயத்தமாக இருக்கிறது சுவாமி. என்ன சம்பூர்ணம்? ஓலைச்சுவடிகள் அனைத்தையும், முக்கியமாக என்னால் வேத சூத்திரங்களுக்கு எழுதப்பட்ட விளக்கங்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகளை பத்திரமாக எடுத்து வைத்துக் கொண்டீர்கள் அல்லவா? ஓ, அப்போதே எடுத்து வைத்து விட்டேன் சுவாமி. புறப்பட வேண்டியதுதான் சுவாமி. எல்லோரும் வந்தாகிவிட்டதல்லவா? முக்கியமாக ராமானுஜன் மற்றும் கோவிந்தன் வந்து விட்டார்களா? குருநாதா, அவர்கள் இன்னும் வரவில்லை. என்ன, வரவில்லையா? அவர்கள் வராமல் எப்படி கிளம்ப முடியும்? ஏனடா கைலாசம், என்னவாயிற்று ராமானுஜனுக்கு? அதானே சபேசா, நீ இதை பற்றி சொல்லவே இல்லையே. அவர்கள் இன்னும் வரவில்லை என்று.
எதற்கு சொல்ல வேண்டும்? அவர்களுக்கு ஒரு அக்கறை வேண்டாம்? காசிக்கு போக போகிறோம் என்று தெரியும். காலாகாலத்திற்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாதா என்ன? வரவில்லை என்றால் விடுங்கள், நாம் புறப்படலாம். எப்படி விட முடியும்? ராமானுஜன் வரவேண்டியது மிக மிக அவசியம். என்ன குருநாதா, தாங்கள் அந்த ராமானுஜனுக்கு மீண்டும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்களா? என்ன கொடுத்துதானடா ஆக வேண்டும். அங்கு நடக்கவிருப்பது சதஸ். அதுவும் எங்கே நடக்கிறது? காசியில். என்னதான் ஆசானுக்கு பிரதானியம் கொடுத்து நடந்தாலும் முக்கிய சிஷ்யர்கள் என்ற வகையில் ராமானுஜனும் சரி கோவிந்தனும் சரி அவர்கள் அங்கே இருந்தாக வேண்டும். சற்று பொறுமையாக இரு, அவர்கள் இருவரும் வந்துவிடட்டும்.